அருளாளர் ஒஸ்கார் ரொமெரோ எல் சால்வடார் நாட்டின் கத்தோலிக்க பேராயராக இருந்தவர். ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்த ஒரு மாபெரும் மனிதநேய போராளி. அவரைப் பற்றிய முக்கிய குறிப்புகள் இதோ. ஏழைகளின் குரல். தொடக்கத்தில் அமைதியான மற்றும் பாரம்பரிய கொள்கை உடையவராக இருந்த ரொமெரோ தனது நண்பரான தந்தை ருட்டிலியோ கிராண்டே படுகொலை செய்யப்பட்ட பிறகு மாற்றமடைந்தார். அரசாங்கத்தின் அநீதிகளுக்கு எதிராகவும் இராணுவத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் துணிச்சலுடன் பேசத் தொடங்கினார். வீர மரணம். அரசாங்கத்தின் வன்முறையை நிறுத்தும்படி இராணுவ வீரர்களுக்கு பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்த அடுத்த நாள் 1980 மார்ச் 24 அன்று திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தபோதே சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்று மார்ச் 24 அவருடைய நினைவு நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அருளாளர் பட்டம் 2015 மே 23 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. புனிதர் பட்டம் 2018 அக்டோபர் 14 அன்று வத்திக்கானில் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. ரொமெரோவின் பொன்மொழி. என்னை அவர்கள் கொன்றால் நான் சால்வடார் மக்கள் மத்தியில் மீண்டும் உயிர்த்தெழுவேன். அவருடைய வாழ்க்கை சமூக நீதிக்கும் மனித உரிமைகளுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றும் திகழ்கிறது.